ஃபயரே இல்ல ப்ரோ, புஷ்வான மாதிரி இருக்கு. ஃபயர்ன்றீங்க நீங்க வேற. புஷ்பா 2 படம் எப்படி இருக்குது? புஷ்பா 2 படம் வந்து பயங்கர ஃபயரா இருக்குது. பயங்கர ஃபயர். அதாவது உங்களை எரிச்சு விட்டா எப்படி ஓடுவீங்க? ஐயோ ஐயோ அந்த மாதிரி அந்த அளவுக்கு ஒரு பயங்கர உங்களுக்கு ஒரு ஃபயர். தண்ணி ஊத்தி அவங்களே அமைச்சிடுறாங்க. 2 ஹவருக்கு மேல வந்து நீங்களை அழ வச்சிருவாங்க. அழ வச்சிருவாங்கன்னா உண்மையா அழுவது கிடையாது. என்ன விட்டுருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அழ வச்சிட்டாங்க. ஏன்னா பாண்டியன் ஸ்டோர் சீரியல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் நாங்க பொறுப்பு கிடையாது. படம் வந்து ஆக்சுவலா வந்து அல்லு அர்ஜுன் அண்ட் ஃபகத் ஃபாசில் பின்னிட்டாங்க. 2 பேருக்கும் வந்து பக்கா கேரக்டர் கொடுத்துறாங்க. உண்மையாவே சொல்றேன், சூப்பர் ஸ்கிரீன் பிளே மிரட்டிருக்காப்ல. ஆனா அந்த ஹீரோயின் வந்து அடிக்கடி நடுவுல ஏன் வர்றேன்னு கழுத்து புடி சாவடிக்கிற மாதிரி டென்ஷனா வருங்க. பையன் எவ்வளவு டென்ஷனா ஏங்க அதுக்கு கிளாமரா கிரிஞ்சா இருக்குதுங்க. அது வெறுப்பு தான் வருது. புரியுதா? நீ நினைக்கிறது வரல, ஆனா கோபம் வருது. வேற ஒண்ணும் இல்ல. ஹீரோயின் வந்து காமெடி பண்ணிருக்காங்க. மத்தபடி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 hour 40 minutes வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு, அருமையா இருக்கு. ஏன்னா 2 hour 40 minutes தான் உங்களுக்கு கதை ரெடி பண்ணி வச்சாங்க போல. அடுத்த 40 minutes என்னன்னா, இந்த ஒரு படத்தை எடுக்கும் போது டெலிட்டட் சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருக்கும் பாத்தியா? அந்த டெலிட்டட் சீன்ஸை வந்து டிரெக்டராலையும் ப்ரொடியூசராலையும் டிராப் பண்ண முடியல. ஐயோ இந்த டெலிட்டட் சீன்ஸ் ஒரு 5-6 கோடி வந்துருச்சு, சரி உள்ள போட்டு வைப்போம் அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்கன்னா உள்ள போட்டாங்க. அந்த 40 minutes வந்து உக்காந்து பார்க்க முடியல. செம டென்ஷன் ஆகுது. நாங்க வந்து இப்போ இந்த மைக்லாம் இருக்கிறனால என்னால ஆக்ஷனா சொல்ல முடியல. நாங்கெல்லாம் வந்து வைல்டு ஃபயரா இருக்கும் புஷ்பா அப்படின்னு தான் பார்க்க வந்தோம். எல்லாருமே வைல்டு ஃபயருக்கு தான் வந்தோம். 2 hour 40 minutes வைல்டு ஃபயரை கொடுத்துட்டு லாஸ்ட் 40 minutes வந்து தண்ணியை ஊத்தி அமைச்சிடுற மாதிரி காமெடி பண்ணிட்டாங்க. மற்றபடி படம் சூப்பரா இருக்குங்க. 2 hour 40 minutes செமையா இருக்கு. அதுக்கு மேல யாரும் பார்க்காதீங்க, ஏஞ்சி வீட்டுக்கு கூட போயிடலாம். டிரெக்டர் அண்ட் ப்ரொடியூசருக்கு ஒரு ரிக்வெஸ்டாவே வைக்கிறேன், நல்லா அருமையா படம் எடுத்திருக்கீங்க, ஒன்னும் தப்பே சொல்லல. 2 hour 40 minutesக்கு மேல எதுக்கு அந்த படம்னு நான் கேக்குறேன். ஏங்க என்னங்க மெயின் கதை? என்ன மெயின் கதை? மரத்தை கடத்துறான், ஒரு 2000 டன் மரம், அது வந்து ஃபஹத் ஃபாசில மீறி எப்படி போகுது ஃபாரினுக்கு, இதுதான் கதை. மரமும் போயிடுச்சு, காசும் வந்துருச்சு, அதுக்கப்புறமா எதுக்கு கதை? ஃபஹத் ஃபாசிலையும் காலி பண்ற மாதிரி ஒரு சீன் காட்டுறீங்க, எதுக்கு அப்புறமா கதை? ஃபேமிலி கதையை நாங்க கேட்டோமா? வைல்டு ஃபயர் தானே கேட்டோம். இங்க ஏன் வைல்டு ஃபயர் மிஸ் ஆகி தண்ணியை ஊத்தி அமைச்சிங்கன்ற மாதிரி போயிடுச்சு. சூப்பரா இருக்கு. 2 hour 40 minutes அருமையா இருக்கு. ஃபஹத் ஃபாசில் ஆக்டிங்லாம் உண்மையாலேயே அந்த மனுஷனுக்கு வந்து அவார்டே கொடுக்கல. அந்த மனுஷன் இல்லைன்னா இந்த படம் இவ்வளவு நம்மளுக்கு ஒட்டுமான்னு எனக்கு தெரியல. சூப்பரா நடிச்சிருக்காரு. பார்ட் 1ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அவரை இன்சல்ட் பண்ற ஒரு சீன் இருக்கும், அந்த ட்ரெஸ் இல்லாம நடப்பாரு பாத்தியா, அந்த சீன் இருக்கும். பார்ட் 2லயும் ஒரு இன்சல்ட் பண்ற சீன் இருக்கு. அந்த மாதிரி யோசிச்ச ஒரு டிரெக்டரை நான் உண்மையிலே பாராட்டுறேன். ஏன்னா அவங்க யோசிக்கணும், எப்படா இவனை பார்ட் 2ல இன்சல்ட் பண்ணுதுன்ற ஒரு சீன்ல இன்சல்ட் பண்ணுவாங்க பாரு, செம்ம இன்சல்ட். அருமையா யோசிச்சிருக்காரு டிரெக்டர், உண்மையாலே பாராட்டுறேன். ஆனா 2 hour 40 minutesக்கு மேல அன்வான்டட் கதை. எதுக்கு நாடகம்ன்றேன் நானு. அதே மாதிரி ஒரு அந்த செம்ம ஃபீலிங் ஆயிட்டோம் அந்த பாட்டெல்லாம் பார்த்து. கண்டிப்பா இருக்கு அந்த ஃபீலிங் பாட்டும் ராஷ்மிகாவை பார்க்கும் போதும். அதே மாதிரி அந்த அம்மன் வராங்க பாத்தீங்களா, அம்மன் கதை. அம்மன் கதையில ஒரு டான்ஸ் வரும், ஒரு மிகப்பெரிய ஃபைட் வரும். அன்வான்டட். அது எதுன்னா இந்த லாஸ்ட் 40 hour உங்களை மொக்க பண்ணணும் பாத்தீங்களா, உட்கார வச்சு அழு வைக்கணும்ல, அதுக்கு ஒரு அடித்தளம் மாதிரி இந்த அம்மன் சாங்லாம் தேவையே இல்லைன்ற. புடவை கட்டி விடுறதுலாம் இரிட்டேட்டிங். லாஸ்ட்ல ஒரு கிளைமேக்ஸ் சண்டெல்லாம் அன்வான்டட். படம் 2 hour 40 minutesல முடிஞ்சு போற படத்தை இழுத்து டிராக் பண்ணி ஒரு தெரியல. அது இப்போ நம்ம யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா, யூடியூப்ல பாத்தீங்கன்னா பெரிய வீடியோவா போட்டா தான் காசு நிறைய வரும். அது மாதிரி ஒருவேளை இவங்க வந்து 2 hourல படம் போட்டா காசு கம்மியா வரும்னு 3 hourக்கு இழுத்து விட்டாங்களான்னு எனக்கு தெரியல. எப்படி இருந்தாலும் அவன் கொடுக்குற டிக்கெட் ஒரு டிக்கெட் தானே தரப்போறான். 170 ரூபாய்னா 170 ரூபாய் தான். எதுக்கு 3 hour எடுத்தீங்க? 2.25 hourல அருமையா க்ளோஸ் பண்ணிருக்கலாம். தப்பு பண்ணிட்டாங்க. ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் தான் டிரெக்டர் ப்ரொடியூசருக்கு வைக்கிறோம், தயவு செஞ்சு ஒரு 20 minutes நீக்கிட்டீங்கன்னா படம் உண்மையாலே வர்த் வாட்சிங், அருமையா இருக்கு. அதே மாதிரி பாத்திரிக்கு லீடு தராங்க, வாய்ப்பு இல்ல ராஜா, இதுக்கு மேல பாடி தாங்காது. பார்ட் 2 வரைக்குமே சூப்பரா இருந்துச்சு. அதோட தயவு செஞ்சு முடிச்சுக்கோங்க. பார்ட் 3 தேவையே இல்ல. வைல்டு ஃபயர் என்ன ஆகுவீங்கன்னு தெரியல, சூப்பரா இருங்க. அதே மாதிரி பில்டப் தான், படமே பில்டப் தான். ஏங்க இப்போ ஒன்னே ஒன்னு சொல்றேன், நான் சின்னதா சொல்லிடுறேன் கேட்டுங்களேன். தமிழ் ஆடியன்ஸ் வந்து உண்மையாலே வந்து டிஃப்ரெண்ட் ஆனவங்க, அதை தமிழ் டைரக்டர்ஸ் புரிஞ்சுக்கணும். இப்போ தெலுங்கு படம், இது தெலுங்கு படம் தான். இதை வந்து இல்லாஜிக்கலா எடுத்தா கூட தமிழ் ஆடியன்ஸ் ஏத்துப்பாங்க, ஒன்னும் பெருசா பார்க்க மாட்டாங்க. ஏன்னா தெலுங்கு படம்னா இப்படிதான், இங்க வந்து சந்தன மர கட்டைய தூக்கி இப்படி அடிப்பாங்க, கல்ல ஏதோ தூக்கி அடிக்கிற மாதிரி, அதை நம்ம ஏத்துப்போம். இதே தமிழ்ல ஏத்துப்போம்னா ஏத்துக்க மாட்டோம். ஏன்னா தெலுங்கு படம் எப்படி எடுப்பாங்கன்னா, இப்படி தொடைய தட்டினா ட்ரெயின் பின்னாடி போவோம், ஒரே பார்த்து ரசிப்போம் நம்ம. ஏன்னா இவங்க படம் இப்படிதான் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்தனால தெலுங்கு படத்திலயோ கன்னட படத்திலயோ லாஜிக்கெல்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டோம். ஆனா தமிழ் படத்துல இப்படி பண்ணா லாஜிக்கை எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஏன்னா இவ்வளவு நாள் படம் எடுத்தவங்க வந்து லாஜிக்கலா எடுத்துட்டாங்க.
சோ தமிழ் ஆடியன்ஸ் அதே லாஜிக்ல எக்ஸ்பெக்ட் பண்றாங்களே தவிர்த்து மத்தபடி ஒண்ணும் கிடையாது. உடனே நீங்க இத வந்து தமிழ் படத்துல எடுத்தா ஏத்துப்பீங்களா, குத்தம் சொல்ல மாட்டீங்களா வராதீங்க. நம்ம தமிழ் மக்களோட திங்கிங்க வேற, நம்ம டிரெக்டர்ஸ் கிட்ட இருந்து நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வேற. அதுதான் தவிர்த்து வேற எதுவும் கிடையாது. இதுல இந்த படத்தை பொறுத்தவரையில மியூசிக் சுத்தமா நல்லா இல்லைங்க. அத டிஎஸ்பி வந்து கங்குவால என்ன பண்ணாரோ அதுதான் இங்க பண்ணி வச்சிருக்காரு. நல்லாவே இல்ல. புஷ்பா 1ல பாட்டுலாம் அருமையா இருக்கும், எல்லா பாட்டுமே சூப்பரா இருக்கும். இதுல ஒரு பாட்டு கூட நல்லா இல்லன்ற. அம்மன் பாட்டும் நல்லா இல்ல, ஃபீலிங் பாட்டும் நல்லா இல்ல. அந்த ஸ்ரீலீலா ஒரு ஐட்டம் சாங் ஆட வராங்களே, அவங்க சூப்பரா ஆடுவாங்க டான்ஸ்ல. அல்லு அர்ஜுனுக்கு டான்ஸ் ஆன இதுவே கிடையாதுங்க அவருக்கு. இந்த மியூசிக் போட்டு டான்ஸ் ஆட சொன்னா மைக்கேல் ஜாக்சன் கூட ஆட மாட்டாருன்ற நானு. அதனால தான் அவர் செத்து போயிட்டாரு போல. மைக்கேல் ஜாக்சன் போட்டா கூட ஆட மாட்டாரு இந்த மியூசிக்லாம். கொடூர மியூசிக், கொடூர லிரிக்ஸ். அந்த கிஸ் கிஸ்னு ஒரு பாட்டு, என்னயா பாட்டு அது? இல்ல என்ன பாட்டு அது? ஊ சொல்றியா மாமா அந்த மாதிரி வந்து இதுல போட்டுருக்காங்க நினைக்கிறேன்ல. இதுல ஊ சொல்லாத ஓடி போயிடு மாமான்ற மாதிரி நல்லாவே இல்ல. 2 hours 40 minutes worth watching. எல்லாரும் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஆனா அதுக்கு அப்புறமா வேஸ்ட் ஆகுது. சோ நீங்க என்ன பண்றீங்கன்னா அப்புறம் உங்க இஷ்டம் அது. அதுக்கு அப்புறமா வந்து உங்களுக்கு பாக்கியலட்சுமி சீரியல் வருது, வெயிட் பண்ணி பாருங்க. பாண்டியன் சோரம் வருது, அது சொன்னா அப்புறம் அவங்க கோச்சிங் மாட்டாங்க. 2 hours 40 minutes worth watching சூப்பரா இருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பாருங்க. டைரக்டர் ப்ரொடியூசரும் ஒரு 20 minutes எடுத்துட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். வேற எதுவும் கிடையாது. அருமையான ஸ்கிரீன் பிளேங்க. 2 hours 40 minutes நல்லாவே எடுத்துட்டு போயிருக்காங்க. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் சூப்பரா இருக்கு. ஓகே, பார்க்காம வந்து கேட்டீங்களா? படம் ரொம்ப நல்லா இருக்கு. சாரி, படத்துல எல்லாமே பிடிச்சிருக்கு. ஆக்டிங்ல இருந்து கோரியோகிராஃபி, ஐ மீன் ஃபைட் கோரியோகிராஃபியா இருக்கட்டும், இல்ல டான்ஸா இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் தான் எடுத்த உடனே வந்துட்டு என்னடா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. பட் டைம் போக 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 அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருந்துச்சு எனக்கு. ஆனா முடியும் போது அதுக்குள்ள படம் முடிஞ்சிருச்சா அப்படின்னா எனக்கு தோணுச்சு. ஏன் அதுக்குள்ள முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பிகாஸ் அது உள்ள போய் டிராவல் ஆகி ஒரு வாழ்ந்த மாதிரி ஒரு இதாயிடுச்சு. கண்டிப்பா எல்லாருமே அதை ஃபீல் பண்ணிருவாங்க. எல்லாருமே ஆக்டிங் பார்ட்ல ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. ரொம்ப டெடிகேட்டடா ஒர்க் பண்ணிருக்காங்க. இந்த மூவியை பொறுத்த அளவுக்கு எல்லா டீமே, எல்லா க்ரூ மெம்பர்ஸுமே சூப்பரா ஒர்க் பண்ணிருக்காங்க. மியூசிக் நல்லா இருந்தது. ஆக்சுவலி மியூசிக் வந்து நார்மல் ஸ்டோரி பேஸ் பண்ணி பார்க்கும்போது மியூசிக் ஆகட்டும், பேக்ரவுண்ட் எல்லாமே வந்து அந்த இன்ட்ரெஸ்டிங் கியூரியாசிட்டி எல்லாமே அதுதான் வந்து பில்ட் பண்ணிருக்கு. அதுவும் பில்ட் பண்ணிருக்கு. சாங்ல மட்டும் எனக்கு கொஞ்சம் வந்து ஏதோ லாகிங் இருந்தது. இன்னும் நான் தெலுங்கு சாங் கேட்கல. மேபி தெலுங்கு சாங் கேட்கும்போது ஒருவேளை அதுக்கு இது வந்து செட் ஆயிருக்கும். ஏன்னா மியூசிக்குமே வந்துட்டு நம்ம ரீஜனல் வைஸா வேரி ஆகும். தமிழ்நாட்டுல பிடிக்கிற மியூசிக் வந்துட்டு தெலுங்குல வேற மாதிரி இருக்கும். அதுதான் மியூசிக் வந்து பிஜி வந்துட்டு நல்லா இருக்கு. பிஜி நல்லா தான் இருக்குது. பட் எனக்கு சாங் வந்து இந்த மியூசிக்கோட கொஞ்சம் எனக்கு இங்க ஆப்ட் ஆன மாதிரி தோணல. அதாவது சாங்குக்கு வரச்ச மேபி நான் தெலுங்கு சாங் இன்னும் கேட்கல. தெலுங்கு சாங் கேட்டா ஒருவேளை அங்க உள்ளதுக்கு இது கரெக்டா இருந்திருக்கலாமா இருக்கலாம். அதனால நல்லா தான் பண்ணிருக்காங்க. புஷ்பா 2 கண்டிப்பா அவரோட ரெக்கார்ட்ல அவங்க தெலுங்கு தேசத்திலேயே இது முறியடிச்சு ஃபர்ஸ்ட் லெவல்ல இது பெஸ்ட் லெவலா இருக்கும். தமிழ்நாட்டிலயும் வந்து இந்த படம் கொண்டாடக்கூடிய படம். ஏன்னா அவரு நம்ம தமிழன் தான், ஓகேவா. நமக்கு 10 லட்சம் ரூபாய் 16ல தண்ணி வந்தப்ப கொண்டு வந்து கொடுத்த ஒரு தமிழன் தான். அது மாதிரி அந்த மனசுக்கும் கண்டிப்பா அந்த படம் வேர்ல்டு ரெக்கார்டு தான். கண்டிப்பா வேர்ல்டு ஃபயர் தான், ஓகேவா. கண்டிப்பா அவங்க ஆல்ரெடி அடிச்சிருவாங்கப்பா. ஏன்னா இன்னைக்கு ஹைதராபாத்லயே வந்து டிக்கெட் எடுத்துட்டு உள்ள போற கூட்டத்துக்கே ஒரு பொண்ணு இறந்து போச்சான். காலையில அதை பார்த்துட்டு தான் 7:30 மணிக்கு நான் வந்தேன். அந்த அளவுக்கு வெறித்தனமான ரசிகர்கள் இருக்காங்க கண்டிப்பா. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்குன்னு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க இல்லையா. கண்டிப்பா அடிப்பாங்க. ஆல்ரெடி அவங்களும் 1000 கோடி அடிச்சுட்டாங்க. நம்ம தான் இன்னும் தமிழ் சினிமால இன்னும் ஒருத்தர் கூட 1000 கோடி அடிக்கல. கரெக்டா பேசுறேன்னாக்கா கண்டிப்பா அடிப்பாங்க. நெகட்டிவா பேசாத. ஏற்கனவே பாதி பேர்த்த துரத்தி விட்டாங்க, ஓகேவா. அதனால கண்டிப்பா மியூசிக் வந்து டிஎஸ்பி வந்து வேற லெவல்ல போட்டுருக்குப்பா. அதான் சாம்சியல்ஸும் அதை பரவாயில்ல ஞாபகப்படுத்துறீங்க. பேக்ரவுண்டும் நல்லா இருக்குது, ஓகேவா. மெயின் ரோலும் நல்லா இருக்குது. டிஎஸ்பி சூப்பரா மியூசிக் அமைச்சிருக்கிறாரு. சுகுமாரண்ணா சூப்பர்ண்ணா. உண்மையாலுமே 5 வருஷம் புஷ்பாவுக்காக அலைய விட்டாலும் இந்த புஷ்பா 2 தூக்கி அவரை நில நிறுத்தி 3வதுக்கு இன்ட்டும் கொடுத்துட்டாங்க. 3வதும் கண்டிப்பா புஷ்பா 3 வரும். அதுவும் வேற லெவல்ல இருக்கும். ஃபைட்டா தான். டேய் ஜப்பானுக்கு உட்ட தூக்கிட்டு வந்துட்டு துட்டையாரா தரமாட்டேன்றீங்க அப்படின்னு முதல்ல தொங்கிக்கிட்டு வர இருப்பாரு. அந்த ஃபைட் ஒரு ஃபைட்டுக்கே நம்ம கொடுத்த 225 ரூபாய் காலி, ஓகேவா. மத்த சீன் எல்லாம் நம்ம போனியோட தான் வந்திருக்கோம். டான்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருக்கு. அல்லு ரஜினி டான்ஸ் வந்து கேட்கவா வேணும். என்ன டான்ஸ், என்ன பாட்டு,
அதெல்லாம் டேய் நான் வந்து குடும்ப தலைவிடானே நான் பிரேக் டான்சரா பிரபுதேவா சாருக்கு டஃப் கொடுக்க மாட்டாரு ஏன்னா அவரோட ஸ்டூடெண்ட் ஓகேவா அவரு ஃபர்ஸ்ட் அப்புறம் நெக்ஸ்ட் தான் ஓகேவா அதான் என்ன பாட்டு பாடுறதுடா ஏன்னா காளியாத்தா பாட்டு வந்து சூப்பரா பாடியிருக்காங்க அது கிஸ்கா கிஸ்காவா அதெல்லாம் எனக்கு வராது அந்த பாட்டுல வந்து நீங்க யூத் 2K கிட்ஸ் பண்ணா நல்லா இருக்கும் அக்கா வந்து 80 கிட்ஸ் ஓகேவா நான் பண்ணா நல்லா இருக்காது நான் ஒரு தாயா சொல்றேன் ஒரு பெண் எப்படி இருக்கணும்னு ரஷ்மிகாவை சொல்லலாம் ஒரு தாய் எப்படி இருக்க கூடாதுன்றது அவங்க அம்மாவா நடிச்சிருக்காங்களா அவங்கள சொல்லலாம் அது மட்டும்தான் நெகட்டிவ் ஓகேவா ஏன்னா பகத் பாசில் வந்து டே கால் நான் கூலியா போனாலும் மறுபடியும் கோடாரி ஏந்தி வந்து மறுபடியும் நான் கூலியா வருவேண்டான்னு ஒரு சீனை வச்சு அவரை அதாவது நடிச்சிருப்பாரு செம்மையா இருக்கும் அவர்கிட்ட சாரி கேட்டுட்டு திரும்பி வந்து அவரை தண்ணியில தள்ளி விட்டு மூத்திரம் அடிப்பாரு அதை ஒண்ணுக்கு அடிச்சு விடுவாரு அந்த சீனு வந்து புஷ்பா செம்மையா மிரட்டி எடுத்திருப்பாரு அப்படி எல்லா சீனுமே வந்து பகத் பாசில டிஎஸ்பி ரஷ்மிகா வந்து நம்ம அல்லு அர்ஜுனா ஓகேவா உங்க 4 பேரும் பின்னி பெடல் எடுத்திருக்காங்க ருத்ரதாண்டவம் ஆடி இருக்காங்க கடலூர் வத்துறதுக்கு கூட இன்னும் 1 வாரம் ஆகும் ஏன்னா இது வத்தவே வத்தாது அந்த அளவுக்கு கலெக்ஷன் அள்ளி கொடுத்து கண்டிப்பா புஷ்பா 1 கூட முறியடிச்சு 2 கலெக்ஷன் அதிகமாகி 3க்கு போயிருவாங்க கண்டிப்பா இந்த ரிவ்யூ பாப்பாரு சூப்பரா இருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு ஒவ்வொரு சீனும் மாசா இருக்கு அதே மாதிரி கிளைமேக்ஸ் ஃபைட்லாம் செம்மையா இருக்கு செம்ம இன்ட்ரெஸ்டா இருக்கு 3 hours ஓடுனதெல்லாம் ஒண்ணுமே தெரியல சூப்பரா இருக்கு படம் பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 1ஓட பார்ட் 2 செம்மையா இருக்கு படம் பார்ட் 2 செம்மையா இருக்கு பார்ட் 1ஓட கம்பேர் பண்ணும்போது பார்ட் 2 சூப்பரா இருக்கு படம் ஒரு சீனும் மாசா இருக்கு நல்லது இருக்கும்னு நினைக்கிறோம் பார்ட் 3 வந்து அதான் வெயிட்டிங் இன்னும் பயங்கரமா இருக்கும்னு நினைக்கிறோம் எல்லாரும் வந்து பாருங்க ஃபேமிலியோட பாருங்க என்டர்டைன்மெண்ட் பார்ட் 1ஓட பார்ட் 2 வந்து சாப்பிடுச்சு அதான் சொல்லி ஆகணும் பார்ட் 3 இன்னும் வேற மாதிரி இருக்க போது பகத் பாசில் ரீ என்ட்ரி கொடுக்க போற பார்ட் 3 சூப்பரா இருக்கு ஆக்டிங்லாம் எல்லாம் அச்சு தூக்கி இருந்துச்சு சூப்பரா இருக்கு ப்ரோ படம் உண்மையிலே நல்லா இருந்துச்சு பிரதர் இப்போ எப்படின்னா படம் லென்த்னு ஆக்சுவலி பயந்துட்டு தான் வந்து ஆக்சுவலி படம் உண்மையிலே சூப்பரா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் பார்ட்டோட செகண்ட் பார்ட் பக்காவா பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ ஜெயிலர் நீங்க பாத்தீங்கன்னா அந்த மாஸ்டாகவே படம் வந்துச்சுல அதை விட ட்ரிபிள் மடங்கு மாஸ் அந்த எலிவேஷன் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே செகண்ட் ஹாஃபும் சூப்பரா இருந்துச்சு ஆனா செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா கதை முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் ஸோ செகண்ட் ஹாஃப்கோட லாஸ்ட் ஹாஃப் வந்து தேர்ட் பார்ட்கான லீட் மாதிரி கொடுத்துருந்தாங்க ஆக்சுவலி இந்த படத்தோட ப்ரொமோஷன் அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ ஒன்று விட்டுருந்தாங்கல்ல ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் வீடியோ மாதிரி ஒன்று பாம்ப்ளஸ் அது வந்து எப்படின்னா தேர்ட் பார்ட்டோட லீட் தான் ஸோ அவங்க தேர்ட் பார்ட்டுக்கு லீட் கொடுத்துட்டு தான் செகண்ட் பார்ட்டி எடுத்த மாதிரி எனக்கு தோணுச்சு சூப்பரா எடுத்திருந்தாங்க அதான் பார்ட் 3க்கான லீடு வந்து பார்ட் 2க்கு என்ன லீட் கொடுத்தா அதை விட ட்ரிபிள் மடங்கு தான் இருக்கு ஸோ ஒரு வில்லனை சஸ்பென்ஸாக வச்சிருக்காங்க யாருனே தெரியாம பார்ட் 2ஓட பார்ட் 3 எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா பில்ட் பண்ணிருக்காங்க அந்த புடவை கட்டிட்டு வர ஃபைட் சீன் வந்து அந்த எடிட்டிங் வேற லெவல் அந்த கேமரா என்ன சொல்றது அந்த ஸ்கிரீன் பிளே இது எல்லாமே ஆசம் ரொம்ப நல்லா இருக்கு இதுல வந்து செகண்ட் பார்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு செகண்ட் பார்ட் வந்து அவ்வளவு விறுவிறுப்பா இருக்கு என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் எல்லாருமே இந்த வருஷத்துல இது ஒரு ரொம்ப நல்ல படம்னு சொல்லலாம் நல்லாவே கலெக்ஷன் அள்ளும் புஷ்பா 1க்கும் புஷ்பா 2க்கும் சரி புஷ்பா 1 நான் பார்க்கல புஷ்பா 2 இப்பதான் பாக்குறேன் சோ சூப்பரா இருக்கு அது ஆக்சுவலா இன்னும் சூப்பரா இருந்ததுன்னு சொன்னாங்க பட் எனக்கு டைம் கிடைக்கல புஷ்பா 1 பார்க்கும்போது பட் இந்த படத்துக்கு எப்படியோ ஃபர்ஸ்ட் ஷோவே வந்துட்டேன் பிளான் பண்ணி வந்ததுனால கரெக்டா வந்துட்டேன் சோ பார்த்தாச்சு 3.5 மணி நேரம் ஏதாவது லாகா இருக்குங்களா இல்ல லாக் எங்கேயுமே கிடையாது உங்களுக்கு வந்து சீன் பை சீன் வந்து நீங்க என்ஜாய் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் அந்த கதை என்னன்னு காமிக்கிறதுக்காக கதையா போகும் ஆனா உங்களுக்கு எங்கேயுமே சிரிப்பு எதுவுமே கிடையாது சிரிப்புன்றது கிடையாது கண்டென்ட் ஓரியன்டா போகுது கண்டென்ட் ஓரியன்டா இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் வந்து பயங்கர விறுவிறுப்பா இருக்கு அந்த மகிஷாசுரன் மத்தினி மாதிரி அவர் வந்து ஃபைட் பண்றதெல்லாம் வந்து அப்படி இருக்கு விறுவிறுப்பா சூப்பரா இருக்கு ஸ்டோரியோட முடிச்சிருக்கலாம் தேவையில்லாம ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்ல கொண்டு வந்துட்டாங்க அப்படியெல்லாம் ஃபேமிலி எல்லாம் தூக்கிட்டு வந்து உங்களுக்கு ரொம்ப எல்லாம் காமிக்கலையே அது சும்மா கடைசி ஒரு 10 நிமிஷம் சீன் தானே 3 hours 15 மினிட்ஸ்ல தான் உங்களுக்கு ஃபேமிலியோட என்ன மேட்டருங்கிறத கொண்டு வராங்க அது கூட கொண்டு வரணும் அப்புறம் எப்படி மெசேஜ் எல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க நீங்க சும்மா அப்படி ஜஸ்ட் லைக் தட் வந்து நீங்க என்டர்டைன்மெண்ட் மூவியா பார்க்கலாம் மத்தபடி நீங்க இதுல எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னா இப்ப நாட்டு அரசியல் எப்படி நடக்குது எனக்கு பார்ட்டி நடத்த ஃபண்ட் தர அப்படின்னு சொன்னா நீ என்ன வேணா பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு இன்டைரக்டா யாரோ ஃபண்ட் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல பொலிட்டிக்கல் பண்றதுன்னு ஒண்ணும் சும்மா இல்ல இல்லையா சோ அதுல அந்த ஒரு வசனம் வரும் பாத்தீங்கன்னா என்ன நடத்துறதுக்கு பணம் தரல நீ என்னன்னா பண்ணிக்கோ லைக் அவர் வந்து பெரிய செம்மரன் கடத்துற ஒரு பெரிய கிங்கா இருப்பாரு
சோ அந்த அளவுக்கு அந்த காட்டுல நடக்கிற எல்லா சீன்ஸையும் காமிக்கிறாங்க. இல்ல ப்ரோ 3.5 மணி நேரம் படம் ப்ரோ. மகாபாரத்தோட பெருசா இருக்கு ப்ரோ. ஒரு மாதிரி ரேண்டமா நடக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு இது நடக்குது, செகண்ட் ஹாஃப்ல நடக்குது, சம்பந்தமே இல்லாம ரேண்டமா கிளைமேக்ஸ் வச்சு ரொம்ப டம்மா இருந்துச்சு ப்ரோ ஸ்டோரிய. பார்ட் 1 சுத்தமா இல்ல ப்ரோ. பார்ட் 1 ரொம்ப கம்பேரிட்டிவ்லி நல்லா இருந்துச்சு. தெலுங்கு படம், தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு நல்லா இருந்துச்சு ப்ரோ பார்ட் 1. ஆனா இது பறக்குறாரு, சூப்பர்மேன் மாதிரி பண்ணிட்டு இருக்காரு ப்ரோ. உட்காந்து 2 கையும் கட்டி போட்டாங்க ஒரு கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ்ல. ஒரு எப்படி ஜம்ப் பண்றாருன்னே தெரியல. ஷான் மைக்கேல்ஸ் மாதிரி சும்மா ஆடி ஜம்ப் கூச்சு ஆடிக்கிட்டு இருக்காரு கிளைமேக்ஸ்ல வந்துட்டு. சுத்தமா முடியல ப்ரோ. ஆக்டிங்லாம் நல்லா இருந்துச்சு. பாக்கலாம் ப்ரோ, அதெல்லாம் இல்ல. லாக் பிளஸ் ரொம்ப வளவளன்னு போகுது, அதான் பிரச்சனை. டியூரேஷன் ரொம்ப அதிகமா இருக்கு. கதை ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து அவர் வருவாரு, கான்கர் பண்ணுவாரு, அவர் ஹெட் ஆவாரு, அதோட முடிஞ்சு. இது என்னன்னே தெரியல. ஃபயரே இல்ல ப்ரோ. புஷ்வான மாதிரி இருக்கு ஃபயர்ன்றீங்க நீங்க வேற. பயங்கரமா எடுத்திருக்காங்க. ஒரு பேன் இந்தியன் பிளாக் பஸ்டர் தான் படம். கண்டிப்பா சொல்ற மாதிரி 1000-2000 crores இது பதில் சொல்லும் கண்டிப்பா. பார்ட் 2 ரொம்ப கம்ப்ளீட்டா இருக்கு. எமோஷனல் சீன்ஸோட முடிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பா வந்துட்டு ஒரு லாங்கஸ்ட் ரன் இந்த வருஷத்துல இந்த படமா இருக்கிறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்கு. அண்ட் மியூசிக்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. மியூசிக், ஸ்டண்ட், டைரக்ஷன் எல்லாமே சூப்பரா இருக்கு. அல்லு அர்ஜுன் ஆக்டிங் வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கு. பார்ட் 1க்கான சாயல்னா அந்த மரத்தை கடத்துறது அந்த விஷயம்லாம் அப்படியே பார்ட் 1 மாதிரி தான் இருக்கு. அதை தாண்டி புதுசா வந்துட்டு அவங்க எமோஷனல் திங்கையும் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. அது நல்ல ஒர்க் அவுட் ஆயிடும். படத்துல ரொம்ப லென்த்தியா இருக்குண்ணே. கொஞ்சம் கட் பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். ஆனா கட் பண்ண வேண்டிய போர்ஷன் நிறைய இருக்கு. உதாரணமா சொன்னா ஒரு சேலை கட்டி ஒரு அம்மன் வேஷம் போறாரு, அந்த இடத்துல தான் கொஞ்சம் லென்த்தியா போயிட்டு இருக்கு. அதுல ஒரு டான்ஸ் இருக்கு, பாட்டு இருக்கு, அது இல்லாம அதுக்கு ஒரு இன்ட்ரோ வேற கொடுத்துருக்காங்க. அது இல்லாம சண்டை எல்லாமே கொடுக்கறதுனால அந்த இடம் ரொம்ப லாக் ஆயிடுச்சு. ஃபகத் பாசில் முடிஞ்சப்பயே அந்த கதையை முடிச்சிருக்கலாமோன்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் தேர்ட் பார்ட்டி லீடு கொடுத்தா இன்னும் சூப்பரா போயிருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. இது எல்லாத்தையும் விட்டுட்டு தேவையில்லாம படத்தை லென்த் எடுத்ததுனால கஷ்டமா இருக்கு. சப்ஜெக்ட் உள்ள இருக்கு, பாக்குற மாதிரி இருக்கு, ரசிக்கிற மாதிரி இருக்கு. ஆனா உட்கார முடியல. செகண்ட் பார்ட்ல ஒரு இன்டர்வல் விட்டுருக்கலாமோ அப்படின்ற மாதிரி. ரைட்னா எல்லாமே இருக்கு. அதுல இப்போ சிலர் கனவு காண்ற மாதிரி இருக்கும். ட்ரைலரை பார்த்து ஏமாற தேவையில்ல. ஆனா என்னன்னா ஒரு 2000 டன் இது நம்ம கடத்துறோம்னா அது ஏற்புடையதா இருக்கணும். ஒரு கட்டை கூட என்கிட்ட இருந்து மிஸ் ஆகாம எடுத்துன்னு போனோம்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கணும்ல. அந்த மாதிரி பண்ணல. மாட்டு வண்டியை கட்டின்னு போயிட்டு 2000 டன் மாட்டு வண்டியில கட்டின்னு ஸ்ரீலங்காவில போக முடியுமா அப்படின்றது ஒண்ணு ஏற்புடையதா இல்ல. ஃபர்ஸ்ட் பார்ட்ல பாட்டு எல்லாமே ஹிட் ஆச்சு. ஆனா இந்த பாட்டுல ஒரு பாட்டும் ஹிட் ஆகல. அதுக்கு தேவிஸ்ரீ பிரசாத் மோசமானவர் சொல்லல. அதுக்கான வடிவமைப்போ, அதுக்கான லிரிக் ரைட்டரோ, அதுக்கான கொரியோகிராஃபரோ, அதுக்கான ஆள் போடலையோ. சாய்லீலா கவர்ச்சி காட்டிருக்காங்க, ஸ்ரீலீலா. பட் எங்க சமந்தா ரேஞ்சி காட்டலையே அப்படின்ற மாதிரி தோணுச்சு. பாட்டு எதுவும் ஹிட் ஆகாது, ஒரு மனசு கஷ்டமா இருந்தது. சில மிஸ்டேக் தான். மற்றபடி படம் வந்து ரசிக்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனா ட்ரிம் பண்ணி கொடுத்தா இன்னும் ரசிக்குவேன். ராசிமிகாலாம் ஒன்னும் அள்ளிலாம் கொட்டல, நல்லா இழுத்து மூடின்னு தான் இருக்குது. ஓ சின்ன பிட்டு பார்த்துட்டு வந்திருக்கீங்க போல இருக்குது. ரைட்டு. பட் படத்தை ஃபுல்லா இழுத்து மூடின்னு தான் இருக்கிறாங்க. அந்த ஒரு சீன் தான் அப்படி லைட்டா தெருக்கி விட்டுருப்பாங்க. அவ்வளவுதானே. அவங்க முழாமகுறாங்க. அந்த குழந்தை பிறகுறப்பதான் தேர்ட் பார்ட் வரும்னு நினைக்கிறேன். ஐபோட் அளவுக்கு ஸ்டோரி இருக்கு உள்ள. ஆனா லென்த்தியா கொடுத்துட்டு வெப் சீரிஸ் மாதிரி எடுத்திருந்தா தலைவலிக்குதுதான் நம்மளால. இல்ல நம்ம ஹைப் எந்த ஒரு படமும் ஹைப் கொடுத்தா அந்த படம் ஓடாதுண்ணா. பார்ட் 2 வந்து கான்செப்டே தப்புன. அது நாங்க எடுக்கிறீங்கன்னா பாகுபலி ஓகே, கேஜிஎஃப் ஓகே, புஷ்பாவும். ஆனா கொஞ்சம் சின்னதா எடுத்துட்டு தேர்ட் பார்ட்டுக்கு போயிட்டு இருக்கலாம். பகத் பாசில் செத்த உடனே அதையும் மறுபடியும் ஒரு 3/4 மணி நேரம் இழுத்தீங்க. அதுதான் நீங்க பண்ண தப்புன்றது நான் சொல்றேன். அதுலயே எல்லா எலிமெண்ட்ஸ் எல்லாமே ரசிக்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் எடுத்து வந்ததுதான் என்னடா காட்ட போறாங்க, அதான் முடிஞ்சு போச்ச ஃபகத் பாசில சேர்த்துட்டானே அப்படின்ற மாதிரி திருப்பணியும் பார்த்து திருப்பணியும் அதே பாக்குற மாதிரி இருந்ததுனால சரி இதுக்குதான் 3 வருஷம் எடுத்துருந்தாங்களோ அப்படின்ற மாதிரி. கிளாமரா அப்படி ஒண்ணும் தெரியலையா. அந்த பொண்ணு ஒண்ணு ஆடுது அவ்வளவுதான். அது சமந்தா ரேஞ்சுக்கெல்லாம் கிடையாது. அது நீ வேற தியேட்டர்ல வேற ஏதோ படத்தை பத்தி கேக்குறேன்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல, அவர் சொன்ன ஒரு பிட்டு சீனா இருக்கும், வேற ஒண்ணும் இல்ல. Tamil. It was very nice compared to part 1. My personal opinion is around part 2 more than that. So. More negative reviews. What about this? What? No, not negative. It's good actually.
Both are best, but this according to my opinion, this is good. Obviously, there are a lot of dialogues. I don't have any. 3.5 hours bore அடிக்குதா? No. But okay, it's fantastic. எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு சரிங்களா, அதை தான் நான் சொல்ல முடியும். அதனால வந்து கமெண்ட்ல வந்து திட்டாதீங்க என்ன வந்து சரிங்களா, அதையும் சொல்லிடுறேன். படம் பயங்கர மாசா இருந்தது. புஷ்பா 1 விட 2 எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பயங்கர பிரம்மாண்டமா எடுத்திருக்காங்க. அல்லு அர்ஜுன் கேரக்டர் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு, பயங்கர மாசா இருக்கு. ஒவ்வொரு சீனையும் வந்து மாஸ் மூமெண்ட்ஸ் வச்சு நம்மளை வந்து சர்ப்ரைஸ் பண்ணிட்டே இருக்காங்க படத்துல. சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங்கு, பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கு எல்லாமே வந்து பக்காவா இருக்கு. டியூரேஷன் ஒரு பிரச்சனையே கிடையாது இந்த படத்துக்கு. ஏன்னா நிறைய ஃபன்னா ஜாலியா எடுத்துட்டு போறாங்க படத்தை, அதனால டியூரேஷன் எனக்கு பெருசா தெரியல, லேக் எதுவும் தெரியலண்ணா. ஸ்டண்ட் வந்து கொஞ்சம் லென்த்தா இருக்கிற மாதிரி இருக்கு செகண்ட் ஹாஃப்ல ஒரு ஸ்டண்ட், அது நல்லா தான் இருக்கு, படத்தை எதுவும் பாதிக்கல. அதனால டியூரேஷன் இந்த படத்துக்கு ஒரு பிரச்சனையே இல்லைன்னு நான் சொல்றேன். லாஜிக்லாம் இதெல்லாம் லாஜிக் இல்லை, இது ஒரே மேஜிக் தான் இந்த படம் ஃபுல்லா. ஸோ அதனால இந்த மாதிரி மாஸ் படத்துல எல்லாம் நம்ம லாஜிக் சுத்தமா பார்க்கவே கூடாது. மூளையை கழட்டி வச்சுட்டு தான் நம்ம வீட்டுல இருந்து கழட்டி வச்சுட்டு தான் வந்து உட்காரணுமே. 3 ஹவர் ஜாலியா ஒரு படம் பார்க்கணும், அவ்வளவுதான் நம்மளோட தாட். வந்து 200 ரூபா கொடுத்தா அந்த 200 ரூபாய்க்கு எதனா நல்லா நம்மள ஜாலியா என்ஜாய் பண்ணி வைக்கிறாங்களா அப்படின்னு தான் என்னோட எண்ணம். என்ன என்ஜாய் பண்ண வச்சாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, எல்லாமே நல்லா இருந்தது. நான் ஜாலியா என்ஜாய் பண்ணி பார்த்தேன். சாங்ஸ் எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு ப்ரோ. நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கறேன், நான் இதுக்கு முன்னாடி யூடியூப்ல எல்லாம் கேட்கல. எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு சாங். கிசுக்குன்னு ஒரு சாங் இருக்குல்ல, அது ஏன் கிசுக்குன்னு அப்படின்னு வருது அப்படின்றதுக்கு படத்திலேயே அவங்க ஒரு மீனிங் இருக்கு. ஸோ அது படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் எதுக்கு கிசுக்குன்னுன்றாங்க அப்படின்னு. எதுக்கு போட்டோவுக்கு தான் அது கிசுக்குன்னு வரும், அது எதுக்கு அப்படின்றது அதுதான் படத்தோட ஸ்டார்டிங் பாயிண்டே. ஸோ அது உங்களுக்கு படம் பார்க்கும்போது புரியும், சர்ப்ரைஸா இருக்கும். மூவி வெரி எக்ஸலென்ட், సూపర్ గా ఉంది. జపాన్ కి పోతాడు, he will go to Japan and the introduction is very nice because when going to Japan Allu Arjun containers will be dropped in that scene. It is very good because he tried with the thread. That introduction is very super. Overall movie performance is so good. Pushpa 1 is taggedele, Pushpa 2 assal taggedele. Very please watch the Allu Arjun movie Pushpa 2.